திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையில வந்து பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ கையெழுத்தாகும் அப்படின்ற மாதிரி. இப்போ இப்போ சற்று முன் வந்து இரு தரப்புக்கும் இடையில வந்து உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. எத்தனை சீட்டு சார் கொடுக்குற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க? திமுக காங்கிரஸ் இடையே வந்து இழுபறி அப்படின்றது இருந்தது கூட்டணி பேச்சுவார்த்தையில. இப்ப இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து அபிஷியலாவே சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. திமுகவை பொறுத்தவரையில இந்த தேர்தல்ல நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும், கான்சிக்யூட்டிவ் வெற்றியை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல்ல வந்து அவங்களுடைய அலைன்ஸை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படிதான் உங்களுக்கு வந்து மக்கள் நீதி மய்யம் உள்ள வந்தது, அப்புறம் தேமுதிக உள்ள வந்தது, எஸ்டிபிஐ உள்ள வந்தது. இஸ்லாமிய இயக்கங்கள் அத்தனை பேருமே வந்து திமுக கூட்டணி பக்கம் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப திமுகவை பொறுத்தவரையில இந்த தேர்தலை வந்து நம்ம சரியாக அணுகணும், ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு டேக்அவே மெசேஜா இருந்தது. ஏன்னா நிறைய சர்வேஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு திமுக தான் இருக்கு. நிறைய நிறுவனங்கள் அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுடைய ஃபீட்பேக்ல வந்து இந்த தேர்தலை நம்ம வந்து ஒரு லைட் வெயிட்டடா அணுகிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து அலைன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காங்கிரஸை பொறுத்தவரையில எப்படியாவது அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்றது திமுகவுடைய எண்ணமாகவும் இருந்தது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரையில அவங்க வந்து இந்த தேர்தல்ல கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாக அவங்க ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு குழு போட்டு அவங்க வந்து திமுக எப்போ எங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் நிறைய ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு டஃப்பான ஒரு பார்கெயினை பண்ணாங்கன்னே சொல்லணும். ஏன்னா மற்ற கட்சிகள் தான் வந்து திமுகவுக்கு குடைச்சலா இருப்பாங்க, திமுக வந்து அதிக இடங்கள் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில அவங்க வந்து அதிகாரத்துல பங்கு இல்லை, எங்களுக்கு கூடுதல் இடங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்டை வந்து வைப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் அமைதியா இருக்கும் பொழுது காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் வரும் அப்படின்னு திமுக ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில இதை சரியாக அவங்க வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2016லையும் சரி, 2021லையும் சரி, நீங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுகவுடைய ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னரா என்னைக்குமே இருந்திருக்காங்க. அது லோக்சபா இருக்கட்டும், இல்ல அசம்பிளி எலெக்ஷனா இருக்கட்டும், எப்பயுமே வந்து ஒரு ட்ரஸ்டட் அலையா இருந்திருக்காங்க. இப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2021 தேர்தல் போல இல்ல. விஜய்ன்ற ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய அளவுல ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அலைமோதக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் வந்து போய் பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு காங்கிரஸ் நினைச்சாங்க. அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து டிஎம்கேட்ட டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்கா இருந்தது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து காங்கிரஸ் வேணாம் அப்படின்ற மனநிலையில இருந்தாலும் கூட திமுகவுடைய தலைமைக்கு வந்து காங்கிரஸ் நம்மோட தான் இருக்கணும். ஏன்னா பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம மிஸ் ஆயிடவே கூடாது. காங்கிரஸ் நம்மோட இருக்கும் பொழுது இன்னும் அதி தீவிரமாக நம்ம பாஜக எதிர்ப்பை முன்வைக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் கூடவே இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து திமுகவுக்கு இருக்கும். ஸோ அதனால பெர்செப்ஷன் பாலிடிக்ஸாவும் சரி, ஒரு ஓட்டு கூட வந்து மிஸ் ஆயிடக்கூடாது, நம்ம அலைன்ஸுக்கு வந்து எல்லாம் விழணும் அப்படின்றதுலையும் திமுக ரொம்ப குறியா இருந்தாங்க. அதனால தான் காங்கிரஸ் இவ்வளவு இழுபறி பண்ணாலும் சரி, காங்கிரஸ் இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகும் நம்ம காங்கிரஸை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு கூட அதான் முக்கியமான காரணம் சொல்லப்படுது. ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஆயிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஒரு 2 விதமான சிக்கல் இருக்க மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப இழுபறியா கொண்டு வந்து இந்த கையெழுத்து வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது இந்த களத்துல வந்து திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் எப்படி ஜெல்லாவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அப்ப பார்கெயின் பண்ற மாதிரியான ஒரு சூழல் வரும். இப்ப இந்த 2 விஷயத்தை எப்படி திமுக தலைமை சமாளிக்க போறாங்கன்னு பாக்கலாம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிக இடங்கள் கேட்டு டிமாண்ட் பண்ணுவது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேவை அப்படின்றது இருக்கு. அந்த தேவைகளை வந்து திமுக பூர்த்தி செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில அவர்களுக்கென்று ஒரு தேவை இருக்கு. இப்போ தேமுதிகவை பொறுத்தவரையில அவர்களுக்கென்று ஒரு தேவை இருக்கு. இப்போ மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில அவர்களுக்கென்று தேவை இருக்கு.
கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்து போன முறை அவங்க 2 இடங்கள்ல தான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இப்போ அவர்களால வந்து கூடுதல் இடங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான தேவைகள் அப்படின்றது பிற கட்சிகளுக்கு இருக்கு, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்தவரையில அந்த தேவைன்றது வந்து சீட்டை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே. ஸோ அவங்க வந்து ஒரு 4 டிமாண்ட் வந்து வச்சிருந்தாங்க. அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 20% உள்ளாட்சி அமைப்புகள்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வாரிய பதவிகள் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் அவர்களுடைய ஒரு சில டிமாண்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் டிமாண்டா இருக்கே தவிர பிற டிமாண்ட் அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. அதனால திமுகவை பொறுத்தவரையில இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை இப்போ நம்ம வந்து விசாரிக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது ஆல்ரெடி சீனியர் மினிஸ்டர்ஸ் ஏவா வேலு இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அது எல்லாமே சுமூகமாக முடிந்ததுக்கு பிறகுதான் அபிஷியலா அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கே வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில காங்கிரஸை தவிர்த்து வேற எந்த கட்சிகளுக்கும் இனிமேல் வந்து அதிக டிமாண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது அதிக இடங்கள் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப நாளா வந்து இந்த கூட்டணியோட டிராவல் பண்றதுனால அவங்களுக்கு மட்டும் போன முறையை விட அதிக இடங்கள் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப 6 இடங்கள் வந்து போன முறை கொடுத்திருந்தாங்க 2021ல. இப்போ வந்து 8 இடங்கள் வரை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் நான் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில வந்து பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அப்படின்றது திமுக சார்பில் நடக்க இருக்கிறது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்றதான் அதோடைய டேக்லைனு. ஸோ அந்த மாநாட்டில் வந்து ராகுல் காந்தியையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்றது திமுகவுடைய பிளானா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 திட்டங்களுக்கு வந்து ராகுல் காந்தி எப்படியாவது கூட்டிட்டு வரணும், அவர் முன்னிலையில அதை வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஒன்று வந்து அந்த லேப்டாப் ஸ்கீம், அது அது வந்து ராகுல் காந்தி வர வச்சு அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயங்களுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணி ராகுல் காந்தி வந்து டைம் கொடுக்கல, இல்லை அவர் வந்து ட்ராவலில் இருந்ததுனால, இன்னொரு ஷெடியூலில் இருந்ததுனால அவரால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இப்போ 5ஆம் தேதி வருவார் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி அப்படின்றது முடிவுக்கு வந்து விட்டது. இந்த கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு சீல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வருகிற 9ஆம் தேதி வந்து திருச்சியில நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கேட்டது மாதிரி இவ்வளவு இழுபறிக்கு பிறகு இந்த கூட்டணி அப்படின்றது தலைவர்கள் மட்டத்துல ஜெல்லானாலும் கூட தொண்டர்கள் மத்தியில வந்து ஜெல்லாகுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா இப்ப ராகுல் காந்தி வந்து அவர் வந்து சரியான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுறாரு அப்படின்னா ஐ திங்க் தொண்டர்களும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் எம்பி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இன்னைக்கு அது உறுதியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளா அது இருந்தது. இனிமேல் நாங்கள் குட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எப்பயுமே வந்து இண்டிவிஜுவல்ஸுடைய அஸ்பிரேஷன்ஸை விட அந்த கட்சியினுடைய விருப்பம், அந்த டிசிஷன் அப்படின்றது தான் வந்து பெரியது அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க இந்த மனமாச்சரியங்களை எல்லாம் கலைந்து ஒரு கூட்டு கிளியாக தேர்தலை எதிர்கொள்வாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா திமுக அலைன்ஸ் வந்து ஒரு வின்னபிலிட்டி ஃபேக்டர் அதிகமான இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு திமுக இருக்கு அப்படின்றது காங்கிரஸ் ஒருமனதாக இந்த கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு பிறகு நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் இழுபறியா வந்ததுக்கு காரணம் வந்து இப்போ தமிழக காங்கிரஸா இல்ல டெல்லி மேலிடமா, இப்போ இளம் தலைவர்களா இல்ல மூத்த தலைவர்களா, யாருக்கிட்ட அந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு, ஏன் இவ்வளவு நாள் இழுபறியா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கடந்த ஒரு 5 மாதங்களாகவே டெல்லி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முக்கியமான காரணம் இப்போ விஜய் மாதிரியான ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால நம்ம ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்க கூடாது, விஜய்க்கு வந்து இளைஞர்களுடைய சக்தி அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை வந்து விஜயோட நம்ம கூட்டணி போகும்போது நம்ம அதிக இடங்கள்ல நம்ம வந்து போட்டியிட முடியும். அப்போ இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இளம் வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ இப்போ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அது தரும். நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இளம் வாக்காளர்கள் வந்து அந்த கட்சியிலையும் இருக்கிறாங்க. அப்படி இளம் வாக்காளர்கள் யாராவது வந்து காங்கிரஸ் கட்சியில இணைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டரா சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து கேரளாவில் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புதுச்சேரியில் வந்து விஜயை வந்து கேம்பெயினுக்காக பயன்படுத்தலாம்.
ஒரு யங் பிளட் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கும் பொழுது, அந்த கட்சியோட இணையும் பொழுது, இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த 5 ஆண்டுகள்ல நம்மளால வந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிப்போர்ட்ஸ் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் வந்து கொடுத்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான நிர்வாகிகள், இப்ப எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவர்களுக்கு சரியான மரியாதை அப்படின்றது அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசால கொடுக்கப்படுறதில்ல, அதாவது திமுகவால கொடுக்கப்படுறதில்ல அப்படின்ற ஒரு கோபமும் வந்து இங்க இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து ராகுல் காந்திட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து எடுத்துக்கிட்டு திமுகவுடைய அப்ரோச்சையும் அவர் வந்து கூர்ந்து கவனிக்கிறாரு. அப்புறம் விஜயோட ஒரு ரேப்போ அப்படின்றது அவருக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகள்ல நம்மளுடைய கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்றது தான் ராகுலுடைய விருப்பமாக இருந்ததா சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து டஃபா பார்கெயின் பண்ணுங்க. ஒருவேளை வந்து நம்ம கேட்கக்கூடிய இடங்கள் அவங்க கொடுக்குறாங்க, இல்ல நமக்கு வந்து உரிய மரியாதை வந்து கூட்டணியில கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து திமுகவோட தொடரலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து தாவேகாவோட போலாம் அப்படின்றத ஒரு செகண்ட் ஆப்ஷனா வந்து ராகுல் காந்தி வச்சிருந்ததா சொல்றாங்க. அவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் இந்த டிமாண்ட வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையின் போதும் அவர் வந்து வைத்ததா சொல்றாங்க. இறுதியில பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் உள்ளிட்டோர் தலையிட்டு இப்ப இந்த பிரச்சனையில வந்து ஒரு சுமூகமாக ஒரு தீர்வு கண்டு ஒரு நல்ல நம்பர்ஸ் தான் நான் நினைக்கிறேன் 28 அப்படின்றது. ஏன்னா வந்து திமுகவை பொறுத்தவரையில 25 தொகுதிகள் தான் நாங்க கொடுப்போம் அப்படின்றதுல அவங்க வந்து உறுதியா இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்ப 28 3 இடங்கள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து காங்கிரஸை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க பாத்தீங்கன்னா 70 இடங்கள் வரை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு வந்து 63 அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு 41ன்னாங்க. அப்புறம் 40ன்னாங்க. அப்புறம் 34, 35 அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அப்படின்றது அடிபட்டது. இப்ப கடைசியில வந்து 28க்கு வந்து இந்த அலைன்ஸ் அப்படின்றது சீல் ஆயிருக்கு. இப்ப எனிவே நீங்க வந்து கடந்த தேர்தல்ல போட்டியிட்டதை விட 3 இடங்கள் வந்து அதிகமாக அவங்க போட்டியிடுவது அப்படின்றது காங்கிரஸுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அப்புறம் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அப்புறம் தொண்டர்களுடைய அந்த வேறுபாடு, கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல சரி பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்.